அதே இன்றைக்கு உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும் என்று சொன்னால் இதில் ஏதோ குளறுபடி இருக்கின்றது, ஏதோ முக்கிய பிரமுகர்களை காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்பதுதான் நம்ம என்ன தோணுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கு கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 67 பேர் இருந்தாங்க. அந்த வழக்கிலையும் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவு போட்டது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்க திமுக அரசாங்கம். இது ஏன் தேவை? ஒவ்வொரு முறையும் அதே போல் அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அங்கே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது உயர்நீதிமன்றம். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கின்ற நிலை தொடர்கிறது. இது ஒரு வெட்கக்கேடானது. யார் விசாரித்தா என்ன, உண்மை வெளியே வந்தால் போதும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் யதார்த்தமான நிலை. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் நாடுகிறார்கள். உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. அதை தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல் எஸ்ஐஆர் பணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நோக்கம் சுமார் 21 ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை. அதற்கு முன் 8 முறை இந்த எஸ்ஐஆர்